ஹாய் எவ்ரி ஒன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். இன்னைக்கு பிளாக் கொரியன் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது தலையில் குண்டடி பட்டு அன்கான்ஷியஸ் இருந்த குட்டி ஹீரோவோட ஹார்ட்டை ஹீரோவோட அம்மா தான் பழைய ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதோட கூடவே தன்னோட அப்பாவை சுற்றிட்டு இருக்கிற பிளாக் ஷேடோவை சுடதான் நினச்சிட்டு குட்டி ஹீரோவை சுட்டது கூட சின்ன பொண்ணான ஹீரோயின் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி குண்டடி படுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட அப்பா ஹீரோயின் பிளாக் ஷேடோ இருக்குப்பா, அந்த தொப்பி கில்லர் உங்களை கொன்னுடுவான் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்காம இல்லம்மா நான் கொன்னாகாது நான் வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பார்ல, அதுல இது காமிக்கிறாங்க. அப்படி வந்தவருக்கு தொப்பி கில்லர் இவரை எதுக்காக கொலை பண்ணுவா அப்படிங்கிற காரணம் மட்டும் புரியல. ஒருவேளை அவரோட ஒய்ஃபை இவர் இன்சூரன்ஸ் காசுக்காக எரிச்சு கொன்ன விஷயத்த இவர் இன்வெஸ்டிகேட் பண்றது தெரிஞ்சு அதுக்காக ஒருவேளை நம்மளை கொல்லு போறானோ அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க அந்த தொப்பி கில்லரே போறதை பாக்குறாரு. இவன் இந்நேரத்துக்கு எங்க போறான்னு சொல்லிட்டு இவருமே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல குட்டி ஹீரோ தன்னை யாரை ஹர்ட் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் ஸ்மோக் ஓபன் பண்ணிருப்பால, அந்த ஸ்மோக்கையும் பார்த்திருக்காரு. குட்டி ஹீரோக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்குதானே, அவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் தொப்பி கில்லர் குட்டி ஹீரோ கொலை பண்ண போறதை பார்த்து அவனை காப்பாத்தி இருக்காரு. அப்புறம் தொப்பி கில்லர் இவர்கிட்ட தப்பிச்சு போயிட்டானா மறுபடியும் வந்து என்ன சின்ன நல்லா இருக்கல வா போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஹீரோயின் தன்னோட அப்பா பக்கத்துல இருக்கிற ஷேடோ அது சுட்டாலாத அப்பா பொழைச்சிருவாருன்னு நினைச்சு அங்க துப்பாக்கி எடுத்து குட்டி ஹீரோவை சுட்டிருக்காங்க. ஹீரோனோட அப்பாவுமே தொப்பி கில்லர் தான் சுட்டுட்டாரோ அப்படின்னு நினைச்சு பதறி போயிட்டு வெளியே வந்தா அங்க சுட்ட அதிர்ச்சியில சின்ன புறான ஹீரோயினுமே மயங்கி போய் கிடக்குறாங்க கையில துப்பாக்கியோட. இவருமே புரிஞ்சுக்கிறாரு ஹீரோயின் தான் சுட்டிருக்கா அப்படின்ட்டு மயங்கி கிடக்குற தன்னோட பொண்ணை இவர் என்னாச்சுமான்னு பாத்துட்டு இருக்கா. அதே கேப்ல குட்டி ஹீரோல இன்னும் சாகல, குண்டடிப்பட்டிருக்கா, தலைவர பயங்கரமா வலிக்குது. சோ அப்படியே ஒண்ணுமே புரியாம எந்திரிச்சு அங்க இருக்க பின்வாசல் வழியா வெளியே வந்திருக்கான். இதை இங்க இருக்கிற ஹீரோனோட அப்பாவும் கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் இவன் போயிட்டு அவங்க அம்மாக்கு போன் பண்ணது, அவங்க வந்து இவனை கொண்டு போயிட்டு என்னோட ஹார்ட் எடுத்தது, அது எல்லாமே. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் தன்னோட பொண்ணு இப்படி சுட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு மயங்கி இருக்கிற ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹீரோனோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வந்து குட்டி ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது குட்டி ஹீரோ ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. ஆனா குட்டி ஹீரோக்கு தலையில குண்டடியில பட்டிருந்தது. இது என்னன்னு சொல்லிட்டு இவர் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பாடி ஸ்வாப் ஆனது, யாரும் அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ பிளாஷ்பேக்க முடிச்சுட்டு இங்க பிரசன்ட்ல ஹீரோ ஜேம்ஸ் ஜூனியரோட அவரோட டெட் பாடி எங்க இருக்கோ அதே அந்த மவுண்டன்ல நின்றுட்டு இருக்காரு. இந்த கிரிம் ரீப்பர் ஹீரோ பழைய ஹீரோட உடம்புல வந்ததும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோனை பார்க்கும்போது இவருக்கு தலை பயங்கரமா ஒரு மாதிரி வலிச்சிருக்கும். சோ அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன பொறான ஹீரோயின் தான் குட்டி ஹீரோட தலையில சுட்டு அவரோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் இவருக்கு ஹீரோனை பார்த்ததும் அப்படி தலை பொழக்கிற மாதிரி வலிச்சிருக்கு. இவர் அதெல்லாம் யோசிச்சு நிற்கும் போது அங்க இருக்கிற ஜேம்ஸ் ஜூனியர் ஹீரோமே எப்படி இந்த டேப்பை நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இந்த பழைய ஹீரோட உடம்புல இருக்க வேணாம், கிரிம் ரீப்பர் உலகத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு ஓவோட தம்பியை அவனோட உடம்புல இருந்து வெளியெடுக்கிறதுக்காக வந்த அந்த டெத் ஸ்குவாட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பழைய ஹீரோட உடம்புல இருந்து இவரோட சோலையும் வெளியெடுக்கிறதுக்காக இவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா. டெத் ஸ்குவாட் எப்ப வேணா 444 சோலை இந்த உடம்புல இருந்து பிரிக்கிறதுக்காக வருவாங்க. வில்லனை பத்தின டேப்பு கிடைக்கலங்கிற பட்சத்துல அந்த ஹோட்டல்ல அந்த ஆக்டரோட லேப்டாப்ல இருந்த அந்த வீடியோ அதை போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம். சோ எல்லாருக்கும் குட்டி ஹீரோவை கொன்னது யாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். பழைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. குட்டி ஹீரோ டெட் பாடி எங்க இருக்குன்னு தெரிய வந்துரும்ல. சோ அப்படி குட்டி ஹீரோ டெட் பாடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவரும் பழைய ஹீரோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாருன்னா இவர் இந்த உடம்புல இருந்து செஞ்ச எல்லா விஷயங்களுமே மறந்து போயிடும். சோ டெத் ஸ்குவாட் இங்க வரதுக்குள்ள இவர் இதெல்லாம் பண்ணி ஆகணும், சீக்கிரம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது ஹீரோக்கு இப்ப இதுல உடன்பாடு இல்ல. குட்டி ஹீரோட சாவுக்கு காரணமா இருக்கிறது இப்ப யாரு, ஹீரோயின் இல்ல, அவங்க சுட்டதுனால தானே இதெல்லாம் நடந்தது. என்ன சுட்டது ஹீரோயின் தான் அப்படிங்கிற உண்மை இவங்க கிட்ட சொல்ல இவங்க 2 பேருக்கும் அதை கேட்டுட்டு அதிர்ச்சி தான். அப்படியே இங்க ஹீரோனை பார்த்தோன்னா சோகமா நைட்டு வீட்டுக்கு வந்தவன் அதுக்கப்புறம் இவரை கான்டாக்டே பண்ணல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோக்கு இப்ப இருக்கிற மனநிலைமையில ஹீரோ கிட்ட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேலைக்கு எப்படி கொண்டு போறோம்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. டெத் ஸ்குவாட் வேற எப்ப வேணா வந்து இவரோட சோலை இவர்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஹீரோயினா எப்படியாவது இவர்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு என்ன எதுக்காக எங்க பார்க்க வந்திருக்கேங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு உன்னை பார்க்க சுத்தமா பிடிக்கல, அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமா ஷேடோஸ் எல்லாம் பாக்குற உன்னோட இந்த கண்ணை எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு மான்ஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. சோ இனிமே என்கிட்ட வராதப்போ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசி துரத்தி விட்டுறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, இப்படி மான்ஸ்டர்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்ட சின்ன வயசுல நீங்க என்ன கொல்ல பாத்தீங்களாமா, அப்பவே கொண்டு போட்டு இருந்திருக்கும், அப்பவே என்னோட உயிர் போயிருந்திருக்கும், நான் இப்ப இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல, என்ன மான்ஸ்டர்னு சொல்லிட்டாமா, என்ன மான்ஸ்டர்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு அழுறாங்க. ஹீரோவா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நேரா இவங்க ஹீரோ பாக்குறதுக்காக வராங்க. இங்க ஹீரோல ஜூனியர் சொன்னது மாதிரி டெத் ஸ்குவாட் வந்து இவரோட சோலை பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னா இவருக்கு மெமரி லாஸ் ஆயிடும். அப்புறம் குட்டி ஹீரோ பத்தின உண்மைகள் வெளியே வராமலே போயிடுன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை அதுக்கு முன்னாடி நம்ம டீம் கிட்ட கொடுத்தலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு வெளியே வந்தா அங்க ஹீரோனோட அம்மா வந்து நீ என்னோட பொண்ணை மான்ஸ்டர்னு சொன்னியா, நீ அப்படி சொன்னதுனால என்னோட பொண்ணு அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க சண்டைக்கு வர ஹீரோ அன்னைக்கு வந்து உங்களோட பொண்ணை விட்டு போயிடுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நான் இப்படி திட்டிட்டு சண்டைக்கு நிக்கிறீங்க, இங்க பாருங்க உங்க பொண்ணு என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலை இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் லேப்டாப்போட கார்ல ஏறி வந்துடுறாரு. ஆனா வந்தவருக்கு ஹீரோயின் நாங்க கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடச்சான்னு சொல்லிட்டு காரை திருப்பிக்கிட்டு நேரம்
நேரம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. இங்கே வந்த ஹீரோயினுக்கு ஹீரோ தன்னை மான்ஸ்டர்னு சொல்லிட்டானே, அதுவும் ஹீரோ சொல்லிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இந்த கண் இருக்கிறதுனால நான் அந்த ஷேடோஸில் பார்க்கறதுனால தானே என்ன அப்படி சொன்னா, இந்த கண்ணு எனக்கு இனிமேல் வேண்டாம், தன்னோட பார்வையை போக்கிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த சாப்ஸ்டிக்கு, அதை எடுத்து அவங்களோட கண்ணை குத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இங்கே ஹீரோ வந்துறாரு. பார்த்தவருக்கு என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு அதை வாங்கி தூக்கி வீச, நீ என்ன மாஸ்டர்னு சொல்லிட்டேலான்னு சொல்லிட்டு இவங்க அழுறாங்க. இவரா ஹீரோயின் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்படி ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இவர் வெளியே வந்தாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட, நான் அன்னைக்கு என்னோட பொண்ணோட நல்லதுக்காக ஒன்று அவளோட வாழ்க்கையிலேருந்து போன்னு சொன்னேன், ஆனால் இப்போ நீ போனால் என் பொண்ணு தாங்க மாட்டா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு நீ என்னோட பொண்ணை விட்டுட்டு போயிடாத, அவளோட நான் கடைசி நாள் வரைக்கும் ஒரு மனுஷனா அவளோடவே இருந்துரு ப்ளீஸ், அவளை விட்டு போயிடாத அப்படின்ட்டு போன்னு சொன்னவங்க இப்போ ஹீரோவை போகாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு இந்த லேப்டாப்ல இருக்கிற வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம்னா குட்டி ஹீரோக்கு நடந்த அநியாயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஸோ அதுக்கான நியாயமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வரும், குட்டி ஹீரோ தன்னால் தான் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு கில்ட்டிக்கு போயிடுவாங்க. கொடுக்கலனா குட்டி ஹீரோக்கு நடந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராது, அவரோட சாவுக்கும் நியாயமே கிடைக்காது. ஜூனியர் சொல்றான், அப்படி நீங்க கொடுக்கலன்னா உங்களோட சாவுக்கு நியாயம் கிடைக்காதுல்ல, இதை கொடுத்துடலாம் வாங்க கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. பட் ஹீரோ இல்லை முடியாது, நான் இதை கொடுக்க மாட்டேன், ஹீரோனுக்கு இந்த விஷயம் காரணத்தை கொண்டு தெரியவே கூடாதுன்ட்டு வெளியே நடந்து வராரு. அப்போ அங்க மக்கள்லாம் சந்தோஷமா குடும்பம் குழந்தைன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பாக்குறாரு. இவர் சாகும்போது இவருக்கு வேற 13 வயசு தான் இல்லையா, அவர் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா இதே மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இவருக்கு கிடைச்சிருக்கும். பட் அது கிடைக்காம இவருக்கு பண்ணிட்டாங்கல்ல. ஸோ எனக்கு வாழ்றதுக்கான எல்லா உரிமை இருக்கு, எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸை எடுத்துக்கிட்டு ஹீரோனோட சந்தோஷமா இதே மாதிரி வாழ போறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ எவிடன்ஸை போலீஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை அடின்னு அடிச்சு உடைக்கிறாரு. ஜூனியர் பார்த்துட்டு, வேணாண்டா, செகண்ட் சான்ஸ் உனக்கு உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்லை, உன்னோட சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கிடைச்சது, நீ அப்படி நினைச்சுக்க கூடாது, அதனால வந்துரு வா, இந்த வீடியோவை கொடுத்துரு வா, நம்மளோட கிரிமினல் பிரவர்த்துக்கே போயிடலாம், நீ உன்னோட விதியை ஏற்றுக்கும் அப்படின்ட்டு. பட் ஹீரோ முடியாது, நான் ஹீரோனோட மனுஷனை இந்த உடம்புல இருந்து மனுஷனை அவளோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போறேன், இந்த உண்மை இதோடய மறைஞ்சு போயிட்டோம் அப்படின்ட்டு லேப்டாப்பை உடச்சு போட்டுட்டு அடுத்த நாள் ஹீரோனை பார்க்கறதுக்காக வர. இங்க ஹீரோயின் எங்க மறுபடியும் கண்ணை குத்திப்பாருன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சு தான் போயிருக்காரு போல இருக்கு. நான் எதுக்காக அங்கே நேற்று உங்ககிட்ட அப்படி பேசினங்கிறதுக்காக காரணம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பழைய ஹீரோட தலையில அந்த புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட் அப்படியே தலையில இருக்கிறதுனால இவருக்கு அப்பப்போ இப்படி வயலனா நடந்துப்பாரு, அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத அவருக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி இப்படி அந்த உண்மையிலே ஒரு மனுஷங்க தலையில புல்லட் இருந்தா இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்த் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறாரு. பட் இவருக்கு அப்படி இல்லதான், ஏன்னா இவர் 444 பட் இருந்தாலும் ஹீரோனை சமாதானப்படுத்தணும்ல. ஹீரோவும் அன்னைக்கு நான் அப்படி பேசினது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு ஒரு உருட்டு விட்டவே ஹீரோன் மொத்தமா நம்பிடுறாங்க, ஹீரோவை மன்னிக்கவும் செஞ்சுறாங்க. அதோட இப்ப தலையில புல்லட் இருக்குல்ல, சோ இது இப்படி இருக்கிறது கூட நல்லது இல்லை, அதனால யூஎஸ்ல ஒரு டாக்டர் இருக்கிறதாகவும் அந்த டாக்டர் இதே மாதிரி 2-3 கேஸ் சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருக்காரு, அந்த டாக்டர் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதாகவும் சொல்றாரு. ஹீரோயின் தானும் கூட வரேன்னு சொல்லும்போது இல்ல நீ வேணா நான் எங்க அம்மாவோட போறேன்ட்டு சொல்றாரு. ஏன்னா இப்போதைக்கு இவருக்கு ஹீரோனை விட்டு போக மனசுலதான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைதான். பட் ஆல்ரெடி டெத் ஸ்குவாட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அவங்க வேணா அவங்களும் எப்போ வேணா வந்து இந்த உடம்புல இருந்து 444 பிரிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவுக்கும் ஹீரோனை ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ்க்கு போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்ததா கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. 444 இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போதெல்லாம் அவரோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நினைச்சிருப்பாரு பழைய ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டே, அதனால எப்படி ஹார்ட் வேகமா துடிக்குது அப்படின்ட்டு. பட் ஹார்ட்டே பழைய ஹீரோவோடது இல்ல, நம்ம குட்டி ஹீரோவோடது இல்ல. ஸோ குட்டி ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தானே. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்ல தான் துடிச்சிருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணுமே என்ன சொல்றேன்னா, கிம் போதுமான எவிடன்ஸ் இல்ல அப்படி இப்படின்ட்டு வெளியே வந்துட்டான்ல, இதுல பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு வெளியே வந்துச்சுன்னா இவளோட இப்போ பிரசன்ட் வாழ்க்கை பாதிக்கப்படுன்னு சொல்லிட்டு இவளை பத்தி பப்ளிக்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த வில்லன் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, வெளியே வந்துட்டு அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், என்னோட வாழ்க்கை என்னாலும் பரவாயில்ல, நான் வெளியே வந்து எல்லாருக்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். பட் ஹீரோ குட்டி ஹீரோ அவருக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு, இவரோட ஃபர்ஸ்ட் லவ் இவளோட வாழ்க்கை இனிமேல் அது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேணாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இங்கிருந்து யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டு அங்க போயிட்டு ஒர்க் பண்ணு, அப்படி போகும்போது கூடவே குட்டி ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்களையும் துணைக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு குட்டி ஹீரோ அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுமே சின்ன வயசுல பார்த்தது, ஸோ இப்போ வளர்ந்த பொண்ணா கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் ரொம்ப தேடின தெரியுமா எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் அது பரவாயில்லம்மா, இப்போ நான் நல்ல நிலைமையில வந்துட்டு நான் யூஎஸ்க்கு போக போறேன், ஸோ அங்கே போயிட்டு நான் தனியாக தானே இருக்கணும், என் கூட யூஎஸ்க்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்க இந்த அம்மா சந்தோஷமா வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்படி ஹீரோ அவர் சார்ந்தவங்க எல்லாரையும் அவர் இல்லாதப்போ அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வழியில செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவையும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சாச்சா, அடுத்தது அந்த ஓல்டு கப்பலோட பையனோட அஸ்தி குட்டி ஹீரோட பேர்ல குட்டி ஹீரோட மெமரியில இருக்கு, போயிட்டு அந்த பையனோட அஸ்தியை எங்க இருக்கணுமோ அங்க தூக்கி மாத்தி வச்சிடறாரு.
அடுத்ததா ஆக்டர் பாக்குறதுக்காக வராரு. வந்தவரு துப்பாக்கிய அவன் நெத்தி பொட்டில நீட்டி ஓடி போனவனே மரியாதை அவனோட உடம்பை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு சீரியஸ் ஃபுல்லா இது வரைக்கும் அவ்வளவு கெத்தா இருந்த அந்த ஆக்டர்ல இப்போ ஒரு மாதிரி பயந்து போடா என்ன எதுவும் பண்ணிடாத வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டரோட உடம்புல இருந்து ஓடி போனவனே வெளியே வரான். சோ ஓடி போனவே இவ்வளவு நாள் பாதிங்கி இருந்தது இந்த ஆக்டரோட உடம்புல தான். ஹீரோ அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா அந்த லேப்டாப்ல இருந்த வீடியோல 444 ஸ்டார்டிங்ல இந்த ஓடி போனவனை எப்படியாவது இவரோட பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலக்கிடணும் அப்படின்ட்டு அவனுக்கு தனியா ஒரு கேப்சூல கொடுத்து சோலை கால் பண்ணிட்டு வான்னு அனுப்பியிருப்பான்ல. அப்படி ஹீரோ கொடுத்த அந்த கேப்சூல்ல இருந்தது வேற யாரோட சோலு, இந்த ஆக்டரோட சோலு. ஸோ அவன் அப்படி அங்கே கலெக்ட் பண்ண வந்தப்பதான் பழைய ஹீரோவனை பார்த்து பேசினதும் இவன் ஓவரா ட்ரக்ஸ் எடுத்துட்டு சாக கிடந்ததும் பழைய ஹீரோவனை காப்பாற்றாம போனதும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து பார்த்துருக்கான், இவன் செத்துட்டான். ஆக்டர் புள்ளி பண்ணதுனால தானே இந்த ஓடி பண்ணவனு இறந்து போனான். அதோட இவனுக்கு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா இவனுக்கு திறமை இருந்தும் இவனோட லுக் வச்சு இவனுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. இப்போ ஆக்டர் இறந்துட்டான், ஸோ நல்ல லுக் இருக்கு, இவனுக்கு திறமை இருக்கு, ஏன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவனோட உடம்புக்குள்ள புகுந்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ட்டு இவனுக்குள்ள புகுந்து இவ்வளவு நாள் ஆக்டரா இவன் தான் இருந்துட்டு இருந்திருக்கான். இதுல ஹீரோயின் நிறைய வாட்டி ஆக்டர் பார்த்திருப்பாங்க. ஆக்டர் ஹீரோ மாதிரி ஃபுல் பிளாக் காஸ்டியூம்ல இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஹீரோயின் பக்கத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் உடம்புக்குள்ள எப்படி ஓடி போனவன் இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த ஷேடோ தெரியல அப்படிங்கறத ஏன் இவங்க காமிக்கலன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த மாதிரி காமிச்சிருக்கவும் மாட்டாங்க தான். இப்போ ஹீரோ கேட்கிறாரு, அது சரி இவனோட உடம்புக்குள்ள போந்தா உனக்கும் டாக்டருக்கு எப்படி சம்பந்தம் ஆச்சு அப்படின்ட்டு. அது எப்படின்னா இவன் அந்த ஆக்டரோட உடம்புக்குள்ள புகுந்தானா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஆக்டரோட பிஏ வந்திருக்கு அவனை தேடி. அந்த பதட்டத்துல என்ன பண்ணிருக்கான், ஒரு கபடுக்குள்ள மறைஞ்சிருக்கான். ரேண்டமா டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அப்படி வந்தது என்னன்னா அந்த ஹீரோவோட அம்மாவும் அந்த டாக்டரும் குட்டி ஹீரோட சாவை பத்தி காரசாரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்த அந்த ஓடி போனவனுக்கு டாக்டரோட கழுத்துல அந்த கிரிம் ரிப்பருக்கான அந்த லைட்டு வரதே கவனிச்சிருக்கான். இவன் இருக்கிறத டாக்டருமே கவனிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ல ஓவரா போதை மருந்து எடுத்து ஆல்ரெடி அவன் கேரா இருந்தால என்னதான் இவனோட சோல் உடம்புக்குள்ள இருந்தாலுமே அவனோட பாடி அந்த கண்டிஷனுக்கு தாக்கு பிடிக்கல, அப்படியே மயங்கிருக்கான். டாக்டர் தான் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். ஸோ தன்னை காப்பாத்திருக்கானே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இவனுக்கும் அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருக்கு. அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருந்துருக்காங்க. அப்படின்ட்டு இவன் சொல்ல ஹீரோல கிழிச்சான். அதுல ஓல்டு லேடியோட உன காப்பாத்துச்சு, அது உன கொலை பண்ண பார்த்துச்சுட்டா. அந்த டாக்டர் கூட அந்த ஆக்டரோட காலத்தை நினைச்சு கொள்ற மாதிரி நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்துருந்துருப்போம். எதுக்காகனா 100 வருஷமா அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துக்கே டிமிக்கி கொடுத்து சுத்திட்டு இருந்த அந்த ஓல்டு லேடி இப்படி இப்போ இந்த அரைகுறை ஓடி போனவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே. இங்க ஓடி போன வழியா இவங்க இங்க மறைஞ்சிருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ஆக்டரோட அந்த உடம்ப கொண்டுட்டோன்னா அந்த உடம்புல இருந்து இந்த ஓடி போனோட சோல் வெளியே வந்துடும். அவன் அந்த உடம்புல இருக்கும்போது பார்த்த மெமரியில மறைஞ்சிரும்ல, அந்த லேடியை பார்த்து மறந்துடுவான்னு சொல்லிட்டு தான் இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் அந்த நேரத்துல கொலை பண்ண முடியல, யாரும் வந்ததுனால அந்த பிளான் ஃபெயிலியரா இருக்கும். ஹீரோ இப்போ அதில் இவன் கிட்ட சொல்ல இவன் இப்போ நான் என்ன பண்றது, உங்களுக்கு பயந்துதான் நான் எங்க அம்மா அப்பாவை கூட பார்க்க போல, தெரியுமா ப்ளீஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுங்களேன், நான் கொஞ்ச நாள் இவனோட உடம்புல இருந்துட்டு என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ சரி நீ உன்னோட உடம்புல இவ்வளோ நாள் வேணா இரு, ஆனா அதுக்கு எங்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்றாரு. அடுத்த வில்லன் கிட்ட வந்தோன்னா இப்போ வில்லன் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஸோ பார்ட்டிலேயே அவரை கைவிட்டுட்டாங்க. இனிமே அவருக்கு பிரசிடென்ட் ஆகணுங்கிற கனவாவே போயிடுச்சு. இவரும் எல்லாருக்கிட்டையும் பேசி என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் யாருக்குமே இவருக்கு பழைய மரியாதையோ பதவியோ ரெஸ்பெக்டோ எதுவுமே கொடுக்குற மாதிரி இல்லை. அடுத்ததா இவர் ஆக்டர் தன்னோட பையனான ஆக்டருக்கு கால் பண்றாரு. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு கார் அனுப்புறேன் என்ன பாக்குறதுக்காக வான்னு சொல்லிட்டு. இவருக்கு தெரியாது தன்னோட பையன் எப்போ இறந்துட்டான், இது ஓடி போனோன்னு சொல்லிட்டு. அடுத்ததா இப்போ அவங்களோட மொத்த பிஸ்னஸுக்கும் ஹெட் ஆகிட்டான். அவனோட அப்பா இறந்துட்டார், அண்ணன் ஜெயிலில் இருக்கால. ஸோ பொறுப்பெல்லாம் இப்போ இவனோடது. ஸோ அவனோட பொறுப்புக்கு வந்ததும் இது வரைக்கும் அங்கே என்னெல்லாம் தப்பு நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறான். அந்த மால் இடிஞ்சு இறந்து போன எல்லாருக்கும் இப்போ அதே இடத்துல மறுபடியும் மால் கட்டுறதுக்கான வேலையை அவங்க அண்ணன் செஞ்சுட்டு இருந்தால. ஸோ அந்த வேலையெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு அதில் இறந்து போனவங்களுக்கான ஒரு மெமோரியல் கட்ட போகிறதாகவும் எல்லாருக்கும் அதுக்கான இழப்பீடை கரெக்டாக கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லா தப்புக்களையும் சரி செய்கிறான். ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே ஹீரோயின் கிட்ட ஆப்ரேஷன் கேஸ் கிளம்புறேன்னு சொன்னார்ல, கிளம்ப போறேங்கிற மாதிரி அவர் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபேர்வெல் கொடுக்க ஹீரோக்கு தெரியும் அவர் ஆபரேஷனுக்காக எல்லாம் போகல, இதுக்கப்புறம் ஹீரோனை விட்டு நிரந்தரமா பிரிறதுக்கு கூட சான்ஸ் நிறைய இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவரும் சோகமா ஹீரோனுக்கு குட் பை எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப அங்க வரான் எதுக்கு, அவனோட கம்பெனில ஹீரோயினை இன்சூரன்ஸ் போட சொல்றதுக்காக. ஹீரோயின் அப்போ இவன் அந்த இறந்து போனவங்களுக்காக அங்க அந்த இடத்துல மெமோரியல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஹீரோயினை பாராட்டுறாங்க. இவன்ல அது மட்டுமா அந்த இடத்தை சுத்தி ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றான். இவன் சொல்ற அந்த இடம் இவங்க ஹீரோனோட அந்த மூஞ்சில இருக்கிற ஸ்கூலுக்கு பின்னாடி. ஹீரோனுக்கு அப்பதான் அந்த இடம் ஸ்கூலுக்கு பின்னாடில வருது. அங்கதானே இவங்க அந்த அவங்களோட டைம் கேப்ஸ்லயே பதிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ண குட்டி ஹீரோட வந்து ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப குட்டி ஹீரோ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க சொன்ன அந்த நாளுமே முடிஞ்சிருச்சு. ஹீரோ இங்க அந்த பிரச்சனை இல்ல, அதை மறந்துருப்பாங்க. ஐயோ அங்க அந்த டைம் கேப்சூல் இருக்கு, இவங்க அங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வைக்க போறாங்க பட்சத்துல அந்த இடம் எல்லாம் போயிடும்ல. டைம் கேப்சூல் இப்ப எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்க மூஜினுக்கு கிளம்ப. இவங்க போனதும் அங்க கேர்ள் ஃப்ரெண்டு அம்மாவோட வர அவளும் யூஎஸ்க்கு கிளம்புறதுக்காக.
பாக்குறதுக்காக. ஹீரோ அவங்களையும் பத்திரமா போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வழி அனுப்பி வச்சுட்டு இவருக்கு கடைசியா ஒரே ஒரு வேலை இருக்கு. என்ன, வில்லன் வெளியே இருக்கால, அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்காம அவன் ஏதாவது செய்யணும்ல, வரேண்டான்னு சொல்லிட்டு இவர் வில்லனை தேடி போக இங்க அதே ஏர்போர்ட்ல தான் அந்த கில்லர் இருக்கான். எதுக்குன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறது வரைக்கும் அவ வழியா அந்த உண்மைகள்லாம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அவ ஃபிளைட்ல ஏறி யூஎஸ்க்கு போயிட்டாளா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவ போயிட்டா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வில்லனுக்கு கால் பண்ணி அவ கிளம்பிட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். இங்க உள்ள வந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஹீரோட அம்மா கையில அவங்க ஹேண்ட்பேக் வச்சிருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு கையில வச்சிருக்கீங்க, நான் என்னோட பெட்டியில வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹேண்ட்பேக்கை வாங்கி அந்த பெட்டியில வைக்கிறதுக்காக ஓபன் பண்ணா பழைய ஹீரோ இருந்து போன பவர் போட்டு அந்த ஜாக்கெட் இவர்கிட்ட தானே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஜாக்கெட்ல தான் இவர் இந்த ஆக்டரை பாக்குறதுக்கு அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுற செகண்ட் போன்ல இருந்த சிம்மை இவர் அவரோட ஜாக்கெட் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அந்த சிம் அவரோட ஜாக்கெட்ல இருந்து இப்ப இவரோட கண்ணுக்கு போயிடுது. இது எப்படியாவது ஹீரோ கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அம்மாவை, நீங்க ஹீரோட அம்மா நீங்க என்னோட வீட்டுல போயிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வர இதை கில்லருமே பாத்துறான். இவ போயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க இவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். எங்க கேர்ள் ஃப்ரெண்டுமே இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணா அவரோட போன் சுவிச் ஆஃப் வருது. வேற வழி இல்ல, நாமளே இந்த சிம்மை போட்டு இதுல என்ன இருக்குன்னு பாத்தலன்னு சொல்லிட்டு சிம்மை போட்டா அதுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது போறது யாருக்கு, அப்கோர்ஸ் அந்த ஃப்ரெண்டுக்கு. அவன் ஹீரோ குரல் இல்லாம இந்த பொண்ணோட குரல் கேட்டது பேசுறதுக்கு தயாரா இல்ல. பட் இந்த பண்ணிங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் கேர்ள் ஃப்ரெண்டு தான் பேசுறேன், நீ இங்க இருக்க, உன்னை பாக்குறதுக்கு நானே வரேன்னு சொல்ல இவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அவளை பாக்குறதுக்காக அங்க போறான். இங்க அந்த வில்லன் ஆக்டர் பாக்குறதுக்காக வர சொல்லியிருந்தால அங்க போனா அந்த வில்லன்ல, சாரிடா சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு எனக்கான டைம் கொடுக்க முடியல, நான் உன்னை அப்பல ரொம்ப அடிச்சு கோவப்பட்டிருக்கல, சோ அதுக்காக எனக்கிட்ட இப்போ கோவமா இருக்கியா, என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ அந்த டேப்பை எதுக்கடா எடுத்து அவன் கிட்ட கொடுத்தா, உன்னை யாரு கொடுக்க சொன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த பொண்ணு இந்த பையனை அடிச்சிருக்காரு. ஆனா எந்த டேப்பை பத்தி கேட்கிறாரு, ஒருவேளை இவங்க தேடி இருக்கிற அந்த டேப்பு தானே அப்படின்னு தெரியல. அதுக்காக தான் தன்னோட பையன் தங்கிட்ட இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா, தங்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு அதுக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரா. ஓடி போனவனுக்குல வீடியோ டேப்பா, எந்த வீடியோ டேப் எது பேசுறது, இதுதான் இவங்க எல்லாம் தேடி இருக்க அந்த வீடியோ டேப்பா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம டீம் ஆட்களை காமிக்கிறாங்க. இவங்களுமே பழைய ஹீரோ கிட்ட பேசுற அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்களா. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேன் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த வேன்ல இவன் அந்த மூஞ்சில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல அந்த ரிப்பேர் பண்ணப்போ அந்த மெக்கானிக் அந்த விட்டிங் கடை இந்த கார்ல வச்சு இந்த வேன்ல வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ எங்க போயிருக்கான்னு அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் கிட்ட வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட போட்டோ காட்டி இவங்க வந்தானு கேட்கும்போது இவன் வந்தானே குட்டி ஹீரோனை பத்தி கேட்டான். நான் தான் அவங்க அப்பா எங்க மூஜின் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணவர் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸ்டேஷன்ல விசாரிக்க போறேன் அங்க போயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஒருத்தர் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேட்டா இவங்களுமே ஆமா வந்து விசாரிச்சுட்டு போனேன்னு சொல்ல இவங்க ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ இவங்க கிட்ட யூஎஸ்க்கு போறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ கால் பண்ண முடியாது. இவங்களுக்கு தெரியும் ஹீரோனோட அப்போட பொண்ணு ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அப்படின்னா ஹீரோன் கிட்ட அந்த டேப் இருக்குமோ அப்படின்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. சரிடா ஹீரோனுக்கு கால் பண்ணி இவங்க ஹீரோனுக்கு கால் ட்ரை பண்ண இங்க மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வராங்க. கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துட்டா. வீட்டுக்குள்ள கூப்பிடா. இவளுமே அந்த வீடியோ டேப் எங்கன்னு கேட்க நான் தான் அந்த வீடியோ டேப் குட்டி ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு தெரியல குட்டி ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்லிட்டு என்னது அவகிட்ட அந்த டேப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இவளை ஃபாலோ பண்ணிட்டு தானே அந்த வில்லன் வந்தா கத்தி முனையில இவங்க ரெண்டு பிடிச்சிடுறான். இங்க ஹீரோயின் அந்த மூச்சனுக்கு டைம் கேப்ஸ்ல தேடி வந்தாங்கல்ல. அந்த டைம் கேப்ஸ்லயும் அவங்க போச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்து ஓபன் பண்ணா டேப்புன்னு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்களே. அந்த டேப்பு இந்த டைம் கேப்சூலுக்குள்ள தான் இருக்கு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போனாங்கன்னா குட்டி ஹீரோ இந்த ஊருக்கு வந்துட்டான்னு அந்த கடையில உள்ளவர் சொன்னது அவங்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்போ அவர் பக்கத்துல ஷேடா இருக்கல அப்படின்னு மட்டும்தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அன்னைக்கு அது மட்டுமே நடக்கல. அவங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ குட்டி ஹீரோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டேப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவளுக்கு நீ வீடியோ விஷ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறியா, நான் எப்படி கொடுக்க விடுறேன் பாருன்ட்டு அவர் அந்த டேப்பை பேக்ல வச்சுட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போனதும் இவங்க போயிட்டு அந்த டேப் எடுத்துட்டு வந்து இந்த டைம் கேப்சூலுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த டேப்பை எடுத்துட்டு வந்துட்டு குட்டி ஹீரோ என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத சும்மா போட்டு பாப்பேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அது வேற எந்த டேப்பும் இல்ல. அந்த வில்லன் கேர்ள் ஃப்ரெண்ட் அபியூஸ் பண்ற அந்த டேப்பு. ஆக்சுவலா அந்த டேப்புன்னு தெரியாமலே குட்டி ஹீரோ அதுலயே அவரோட வீடியோ இருக்கு. ஹீரோன் இதை பார்த்துட்டு இது என்ன இந்த இது இருக்கு குட்டி ஹீரோ பேசினது இல்லையேன்னு சொல்லிட்டு இதை தோணவங்கள மறுபடியும் வந்து டைம் கேப்சூல பாக்குறாங்க. பார்த்தால இன்னொரு டேப் இருக்கு. என்னடா இது 2 டேப் இருக்கு, குட்டி ஹீரோ பேசின டேப் எங்கன்னு சொல்லிட்டு கிடைச்சா இன்னொரு டேப்பையும் போடுறாங்க. அடுத்து அந்த டேப்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத காட்டாம அப்படியே இங்க சீனை கட் பண்ணிட்டு இங்க ஹீரோ கிட்ட வராங்க. இந்த வில்லன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஹீரோயின் உட்பட எல்லாருக்கும் ஆபத்தானே, அவனை நாமளே கொன்னுடலாம் அப்படின்ட்டு முடிவோட வராரு. ஆனா ஒரு கிரிம் ரீப்பர் இங்க இருக்க ஹியூமன்ஸை கொன்னானா இவங்களதான் அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துல இருந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்கல்ல. பட் இவர் ஹீரோயின் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் போல இருக்கு. கையில துப்பாக்கியோட அந்த வில்லனை பாக்குறதுக்காக வந்தா அங்க வில்லனை யாரோ ஆல்ரெடி கொலை பண்ணி போட்டிருக்காங்க.
இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் மெயின் வில்லன் நினைச்சா இவனையே கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கானா யாரடா இதுங்கிற ஹீரோ இங்க குழம்பி போயிட்டு இருக்க. அப்போ ஆக்டர் வர வந்து இவ்வளவு நேரம் அவங்களுக்கு கால் பண்றது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அந்த ஆக்டர் ஏதோ ஒரு டேப்பை குட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த வில்லன் அவனை போட்டு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொன்னாரு. பட் ஒருவேளை அது அந்த டேப்பா இருக்குமோ அப்படின்ட்டு சொல்ல இப்போ ஹீரோக்குமே அவர் குட்டி ஹீரோவா இருந்தப்போ நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லப்போனா ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டாதான் வருது. இவன் இப்படி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுல இல்ல அப்படின்னதும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் தேடி போயிருக்காரு. அங்கேயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, சோ எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது சின்ன பையன் ஆக்டர் இருக்கால அவன் சைக்கிள்ல வந்தவன் இவன் மேல தெரியாம மோதி இருக்கான். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஃபுல்லா ஞாபகம் வரல. இவன் வில்லனோட பையன் தானே அப்படின்ட்டு இவர் யோசிச்சது அதுல ஞாபகம் வருது. என்னோட ஞாபகங்கள்லாம் மொத்தமா திருப்பி வரலன்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய எங்கேயோ மிஸ் ஆகுது, நான் கண்டுபிடிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அந்த மூஜின்ல இருக்கிற அந்த வில்லனோட பழைய வீட்டுக்கே வராரு. மறுபடியும் அவரோட பழைய ஞாபகங்கள் வருது. இந்த வீட்டுக்கு அந்த சைக்கிளை இடிச்சதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மாதிரியும் வீடியோ பிளேயர் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அவர் ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இதுல இந்த டேப்பை போடவான்னு கேட்க இவனுமே போட்டு பாருங்களேன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோ பேக்ல இருந்து டேப்பை பார்த்திருக்காரு. டேப் இல்ல, அதான் ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஐயோ டேப் எங்கே மிஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணு யோசிக்கும் இந்த குட்டி பையன் எங்க வீட்டில் நிறைய டேப் இருக்கு, நான் அதுல ஒன்று கொடுக்குறேனே அதை அதுல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு இவன் அவன் வீட்டில் இருந்த ஒரு டேப் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கான். இவருமே அந்த டேப்பை வாங்கிட்டு இது பிளாங்கா இருக்கா இல்ல ஏதாவது வீடியோ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த பிளேயர்ல அதை பிளே பண்ணிருக்காரு. அப்படி பிளே பண்ணவரு அதில் இது வரைக்கும் அந்த வில்லன் கேர்ள் ஃப்ரெண்ட் அபியூஸ் பண்ண வீடியோன்னு மட்டும் தானே தேடிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் புதுசாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வேற யாரோ ஒருத்தரும் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி. அது யாருன்னு இப்போ நமக்கு அந்த முகத்தை காமிக்கல. ஹீரோக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அவரோட ஞாபகங்களை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அந்த தொப்பி கில்லர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட டேப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான்ல, அப்போ கூட ஹீரோ இந்த டேப் எடுத்து காமிச்சு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. தொப்பி கில்லர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கான். ஹீரோவும் இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் இவர் எங்கெல்லாம் ஓடினாரு என்னெல்லாம் பண்ணாருங்க ஞாபகங்கள்லாம் வருது. அப்படி அந்த டேப்பை எடுத்துட்டு வந்த குட்டி ஹீரோ அந்த டேப்பை கொண்டு வந்து இந்த டைம் கேப்ஸ்குள்ள வச்சிருக்காரு. இப்படி ஹீரோயின் வச்ச அந்த டேப்பு அதுக்கப்புறம் குட்டி ஹீரோ வச்சு இந்த டேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேப்பு இந்த டைம் கேப்ஸ்குள்ள வந்திருக்கு. டைம் கேப்ஸ்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா ஆல்ரெடி தோண்டி இருக்கு, டைம் கேப்ஸ்ல இல்ல. ஸோ இவருக்கும் ஹீரோனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், இவர் எடுக்கலன்னா ஹீரோயின் தான் எடுத்துக்கணும். அப்படி ஹீரோயின் கிட்ட தான் அந்த ரெண்டு டேப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹீரோயினுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுல, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு இவர் இங்க பதறி வர இங்க கில்லர் ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட தான் டேப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு அவங்க கிட்ட இந்த டேப்பை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க டீம் ஆட்கள் அங்க வந்துடுறாங்க. கில்லரை துப்பாக்கி முனையில பிடிச்சிடாங்க. ஆனா இவங்க என்னதான் போராடினாலும் வில்லன் அவனோட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டா. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஹீரோயின் நம்ம டீம் ஆட்கள்னு சொல்லிட்டு 4 பேரையும் கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோ கிட்ட வந்தோன்னா என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. இப்போ அந்த 2வது வீடியோ டேப் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ தெரியல. அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக நேரா பாக்குறதுக்காக வராரு. இவன் தான் நல்லா ஹேக் பண்ணுவான்ல, அவன் கிட்ட வந்துட்டு இவரு ஒருத்தரோட பேரை சொல்லி அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணாம், அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு லொகேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி இவர் சொல்ற பேர் யார் தெரியுமா? இதோ இவர் தான். இவரும் ஒரு பெரிய அரசியல்வாதி தான். கில்லர் நிஜமாவே இந்த அரசியல்வாதியோட ஆள் தான். அந்த வில்லனுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, வில்லன் இந்த குட்டி ஹீரோ ஒரு டேப் பார்த்தார்ல, அதுல அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி அது வேற யாரும் இல்ல, இந்த அரசியல்வாதி தான். அந்த வில்லன் இவரு அந்த பொண்ணு கிட்ட அந்த மாதிரி இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி இவரை 20 வருஷமா மிரட்டிட்டு இருந்திருக்காரு. சோ இவரை மிரட்டி அவருக்கு தேவையான செஞ்சது அரசியல்ல இந்த அளவு பெருசா வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த வில்லனை கொன்னது கூட இவங்க தான். இப்படியும் அந்த இவரோட அந்த வீடியோ டேப்பை வச்சு இவரை மிரட்டி காரியம் சாதிச்சுட்டு இருந்த அந்த டேப்பை தான் குட்டி ஹீரோ குட்டி ஆக்டர் தெரியாம குட்டி ஹீரோ கிட்ட எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த அளவு கோவப்பட்டு தன்னோட பையனே அவர் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த டேப் வெளியே வந்தா வில்லனுக்கு நிலைமாச்சோ அதே மாதிரி ஒரு நிலைமை ஆகும். இந்த உண்மைகள் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம ஆட்கள் எல்லாரும் இங்க தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. டேப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் டேப் ஆல்ரெடி எங்கேயோ மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கில்லர் ஹீரோயினை பிடிக்கவே செஞ்சிருக்கான். ஹீரோயின் கிட்ட இப்போ டேப் எங்கன்னு கேட்டால் ஹீரோயின் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க நம்ம டிடெக்டிவ் 3 பேரையும் நீ இப்போ அந்த டேப் எங்க இருக்குன்னு சொல்லல, இவங்க 3 பேரையும் கொள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு மிரட்ட அவங்க 3 பேர் இங்கே பாரு எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த டேப் எங்க இருக்குன்னு உண்மையை நீ சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை கூட விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஹீரோயின் இந்த அரசியல் அதை பார்த்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்து அத்தனை குழந்தைங்க உயிர் போயிருக்கு, அத்தனை பேர் இறந்துருக்காங்க. அந்த நேரத்தில் நீ சின்ன பொண்ணுங்களை நீ அந்த மாதிரி நடத்திட்டு இருந்திருக்கல, நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, அந்த டேப்பை நான் கொடுக்க மாட்டேன், உன்னை பத்தின விஷயங்கள் வெளியே வராம விடாம நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு இவர்லாம் அப்படியா
அது எப்படி நீ பண்ணிடு நான் பாத்துறேன், அதுக்கு நீங்க இங்க இந்த உயிரோட வெளியே போனாதானேன்னு சொல்லிட்டு கில்லர் கிட்ட இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ, எப்படியாவது அந்த டேப்பை இவங்க கிட்ட இருந்து வாங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க போக டேப் எங்க இருக்குன்னு சொல்லல, நீ எங்களுக்கு தேவையில்லை செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தானே சேர்ல வச்சிருக்கு, அங்க தண்ணியை திறந்து விட்டுறான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த தண்ணியில கரண்ட கொடுத்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கையில உயிரோட நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் என்னதான் பயமுறுத்தினாலும் டேப் எங்க இருக்கான்னு சொல்லல, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு இவங்க முறைக்கா அப்படியே அப்ப செத்து போன்னு சொல்லிட்டு அவன் அந்த உயரை தண்ணிக்குள்ள போட்டுடுறான். ஆனா கரெக்டான நேரத்துல யாரோ கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு எதுவுமே ஆகல, சேஃப் ஆயிட்டாங்க. ஸோ எவன்டா அவன் போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு இவங்க யாரடா அங்க போக இங்க கரண்ட் தான் வரல, பட் தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஹீரோயின் வேற சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்களா, சேர் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கா. இவங்களால வெளியே வர முடியல. அப்போ அங்க வந்த ஹீரோ கரெக்டா ஹீரோயினை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோனும் அப்படி இப்படின்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பாக்குறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்துடுறாரு. வந்து இங்க கில்லரை பிடிச்சி அவனை அடின்னு அடிச்சு இவன் எப்படி ஹீரோயினை கொல்ல பார்த்தானோ அதே மாதிரி இவனை தண்ணியில தள்ளி விட்டு கரண்ட் பாஸ் பண்ணி இவனை இங்க கொண்டுட்டு அடுத்ததா துப்பாக்கியோட இங்க அந்த அரசியல்வாதி கிட்ட வராரு. வந்தவர் அந்த அரசியல்வாதிக்கு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்கலையே, தலையில கண்ணை வச்சவர் பொட்டுன்னு தலையிலே சுட்டுறாரு. அவ்வளவுதான், அரசியல்வாதியோட கதையை முடிஞ்சிருச்சு. 20 வருஷமா இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்க யாருமே இப்ப இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சோ இவரை இப்போ ஒரு கிரிம் ரிப்பர் ஒரு மனுஷனை கொண்டுட்டார்ல, இதுக்கான தண்டனை அவருக்கு அந்த கிரிம் ரிப்பர் உலகத்துல கண்டிப்பா கிடைக்கும்ல. அப்படியே அந்த குட்டி ஹீரோட டெட் பாடி இருக்கா அந்த மலைக்கு மேல வந்துட்டு ஹீரோயின் நீ சேஃப் ஆயிட்ட, உனக்கு இனிமே எந்த ஆபத்து இல்லை, இனிமே நீ சேஃபா இருக்கலாம், அதோட என்னோட ஞாபகங்களையும் நான் உன்னோட மெமரில இருந்து அழிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. அப்படியே அடுத்து என்னாச்சு இவருக்கு என்னாச்சு அப்படிங்கறத காமிக்கல. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் நம்ம டீம் ஆளுக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம டீம் ஆளுக்கு இவங்க 3 பேரும் கூட எந்த பிரச்சனையும் இல்ல, உயிரோட தான் இருக்காங்க. இவங்களை யாரோ வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது, பட் அது ஹீரோ தான் அப்படின்ட்டு தெரியல. அது நேரம் ஹீரோனுக்கு ஃபாரின்ல இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு ஹீரோனோட அம்மா வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹீரோட பேரை போட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஆபரேஷன் பண்ணது மாதிரி அந்த டாக்டர் கூட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கேன்னு ஒரு போட்டோ அனுப்பியிருக்காரு. அவரை கூட ஒரு லெட்டரும் நான் நல்லா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததும் இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன தேடாத, உன்னோட வாழ்க்கையை வாழு, நான் சீக்கிரம் திருப்பி வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஓகே வரப்ப வரட்டும், அவனுக்கு பிடிச்சதை செய்யட்டும், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோல இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு இவங்க அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம டீம் ஆட்கள் 3 பேருக்கும் தங்களை காப்பாத்தினது யாரு அப்படின்னு தெரிஞ்சாகணும்ல. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை அது ஹீரோவா இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு அந்த அரகுற மயக்கத்துல ஹீரோட முகத்தை பார்த்தது மாதிரி அவரோட குரலை கேட்டது மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே அடிப்பட்டு அன்கான்சியஸ் ஆக போற நிலைமையில அந்த மாதிரி தோணி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு இவங்க அதை அப்படியே விட்டுறாங்க. அப்படி எங்க பழைய ஹீரோட அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட வராங்க. அந்த அம்மால அவங்களோட அதே வீட்டுல முன்னாடி குட்டி ஹீரோவும் பழைய ஹீரோவும் எப்படி அண்ணன் தம்பியா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க, அந்த ஞாபகங்கள் அவன் கண்ணு முன்னாடி இப்ப நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதில் நான் பார்த்துட்டு கதை முடியப்போற நேரத்துல கூட அட பாவிகளா நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. இவங்க குட்டி ஹீரோவை கொண்டு வந்து அவனோட ஹார்ட்டை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்கல்ல, எடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. என்னன்னு, பழைய ஹீரோவோட பிளட் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதாகவும் அந்த பொண்ணோட ஹார்ட் உங்களோட பையனுக்கு மேட்ச் ஆகணும், உடனே ஆபரேஷன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தா இப்படி குட்டி ஹீரோட உயிர் போயிருந்திருக்காதே அப்படின்ட்டு. அதே நிலைமை தான் இந்த அம்மாவுக்கும். அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி கதறி அழுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா குட்டி ஹீரோவை காப்பாத்திருக்கலாம், பழைய ஹீரோக்கும் ஹார்ட் கிடைச்சிருக்கும். இப்படி அவசரப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இப்பவும் அந்த கில்ட்டிலேயே கண்ணு முன்னாடி அந்த குட்டி ஹீரோ பழைய ஹீரோவும் சந்தோஷமா இருக்கிற அந்த ஞாபகங்களை நினைச்சிட்டு இவங்க அவங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்தும் போயிடுறாங்க. இப்போ குட்டி ஹீரோ எப்படி இறந்தாரு, அவரோட டெட் பாடி எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துருச்சா. இங்க ஸ்டேஷன்ல நம்ம டிடெக்டிவ் அந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்தவங்க குட்டி ஹீரோ அந்த ஒரு பழைய ஃபேக்டரியில தலையில குண்டடிப்பட்டு தான் செத்தாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க. பழைய ஃபேக்டரி தலையில குண்டடி அப்படின்னா குட்டி ஹீரோவை சுட்டது நாமா, என்னால குட்டி ஹீரோ செத்தா அப்படின்ட்டு. இப்படி இதை கேட்டுட்டு இவங்க ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. இங்க இவங்களை பார்த்தது மாதிரி அங்க அந்த ஓடி போனவன் நிக்கிறான். அப்படியே ஹீரோ கிட்ட இவனை விட்டுடுங்கன்னு சொன்னப்போ ஹீரோ உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு நாள் வேணா அந்த மனுஷன் ஆயிரா, ஆனா அதுக்காக எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்ல. அது என்னன்னா ஹீரோயினோட வாழ்நாள் ஃபுல்லா நீ அவளோடவே இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இவன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. இவனுமே அதுக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருக்கான். இனிமே ஹீரோயினை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவன். இப்போ ஹீரோனுக்கு உண்மை தெரிஞ்சுச்சா, மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஹீரோ நீங்க எந்த உண்மை ஹீரோனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த உண்மை ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவன் போற ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு அந்த உண்மை மட்டுமா தெரிஞ்சது. ஹீரோ அவனோட அம்மாவோட தானே ஆபரேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா, அவங்க அம்மா இங்க இருந்திருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவன் சொன்னது போய் தானே. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம டிடெக்டிவ் வந்து கேட்டா டிடெக்டிவ் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு, அவன் போகலன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம், அதோட அன்னைக்கு நம்மளை காப்பாற்றினது கூட அவன் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்க டீம்மேட்டு
எனக்கு ஒரு வீடியோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கொண்டு காமிக்கிறான். ஹீரோ அந்த மலை மேல இருந்து கீழே குதிச்சார்ல, அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க என்ன நினைச்சுறாங்க, ஹீரோ அந்த மலை மேல இருந்து விழுந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு. தாங்கிக்கவே முடியல இவங்க 4 பேருக்கும். ஹீரோயின் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க 3 பேர் ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க அழ ஆரம்பிக்க, சீஃப் தாண்டே ஏன்டா அழுறீங்க, போங்கடா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிங்கடா, டீமை கூப்பிடுங்கடா, அவனோட பாடியை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோட டெட் பாடி அங்க இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக ரெடியாக ஹீரோ கிட்ட வந்தோன்னா அவர் அந்த மனுஷனா அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து செத்து அவரோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு அவர் இங்க கிரிம் ரீப்பர் உலகத்துல இருக்காரு. ஒரு ஹியூமனை கொன்னுட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தை விட்டு எக்ஸிட் பண்றதுக்கான தண்டனை கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து ஜூனியர் ஹீரோனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாரு. இவரை அடைச்சு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மறைச்சும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவ எங்கேன்னு சொல்லிட்டு கேட்க, இங்க ஹீரோ எந்த மலை மேல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே மலை மேலதான் வந்து நிக்கிறாங்க. எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பிறவிலே நான் இந்த மாதிரி பிறக்கக்கூடாது, சாதாரண பொண்ணா பிறக்கணும்னு சொல்லிட்டு இவங்க குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. இங்க அந்த கிரிம் ரீப்பர் உலகத்துல ஹீரோவை அந்த கிரிம் ரீப்பர் வேலையில இருந்து எக்ஸிட் பண்றதுக்கான தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அப்ப ஹீரோ எனக்கு இந்த தண்டனை வேணாம், எனக்கு இதை விட பயங்கரமான இன்னொரு தண்டனை இருக்கே அது வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அது என்ன தண்டனைனா, அந்த லேடி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த உலகத்தை விட்டு அனுப்புறதை விட இன்னொரு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன தண்டனைனா ஹீரோவை பத்தின எல்லா ஞாபகங்களையும் இவரோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டேயும் மறைய வைக்கிறது. அதாவது குட்டி ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மறந்து போயிடும். இவருக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஹீரோனுக்கு இவரை பத்தின ஞாபகம் இருக்காது. ஸோ அவளோட வாழ்க்கையை ஹாப்பியா வாழ்வாள்னு சொல்லிட்டு ஜூனியர் கிட்டே ஹெல்ப் கேட்டு ஜூனியருமே அந்த தண்டனை இவளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவருக்காக பேசுற மாதிரி பேச சொல்ல, ஜூனியரும் மனசே இல்லாம இவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துலான்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க இருக்கிற ஜட்ஜஸுமே ஹீரோக்கு இவர் கேட்டது மாதிரி அந்த தண்டனவே கொடுத்துட்றாங்க. அப்படியே கண் பண்ணிட்டு இங்க ஹீரோயின் மறுபடியும் பிறக்கிற மாதிரி, இவங்க இந்த லைஃப்ல இவங்களுக்கு அந்த ஷேடோஸ் பாக்குறது பவர் இல்லாத மாதிரியும், இதுக்கு ப்ரீவியஸ் லைஃப்ல என்னதெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அது எதுவும் இல்லாத மாதிரியும், அவன் நார்மலா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சு சைல்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியும், அவங்களுக்குமே பயங்கரமா வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பேர குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்படி ஒரு ஹாலோவின் டேல இவ்வளவு நேரம் நடந்த இதெல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி ஆக்டர் படிச்சு காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கதையில வர கிளைமேக்ஸை கேட்டுட்டு வயசான ஹீரோயின்ல, இது என்ன கதை இது, இப்படி அந்த பொண்ணை விட்டுட்டு அவன் பிரிஞ்சு போவான், இது நல்லாவே இல்லையே கிளைமேக்ஸ், அதோட இந்த குழந்தைங்களுக்கு நீ இந்த மாதிரி கதையடா சொல்லி தூங்க வைப்ப, ஒரு காலத்துல நீ ஒரு ஆக்டரா இருந்தங்கிறத நிரூபிக்கிற பாத்தியா, சரி இந்த குழந்தைங்களோட அம்மா இப்ப வந்துருவா, உன்னோட ஒய்ஃப் உன்னை தேடுவா, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆக்டருமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாலோவின் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் கிஃப்டா எனக்கான்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியே பெஞ்சில் உட்காந்துட்டு அதை திறந்து பாக்குறாங்க. அதுல ஹீரோ எப்பவும் கையில கட்டிருப்பார்ல ஒரு சிவப்பு கலர் கயிறு, அது இருக்கு. இந்த ஆக்டர் அந்த ஓடி போன கிரிம் ரீப்பராவே இருக்கானா, ஹீரோனுக்கு தான் இது மறுபிறவையா அப்படின்ட்டு தெளிவாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படிதான் போகும். ஹீரோயின் வந்து சிவப்பு கயிறு என்னது மாதிரி எடுத்து பாக்குறாங்க. அந்த வாழ்க்கை ஞாபகம் வந்தது மாதிரியும் ஹீரோ பத்தின ஞாபகங்கள் வந்தது மாதிரி அதை பார்த்துட்டு உட்காந்து தேம்பி அழுறாங்க. அழுதுட்டே அப்படியே அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இறந்ததும் அந்த உடம்புல இருந்து ஹீரோனோட சோல், எங்கான சோல் வெளியே வருது. அவங்களோட சோலை கலெக்ட் பண்ணி அவங்க ரிசீவ் பண்றதுக்காக அங்க ஹீரோ சிரிச்ச முகமா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்து ஹீரோயின்ல வந்துட்டியா, என்ன கூட்டிட்டு போக தான் வந்தியான்னு கேட்க, ஹீரோல ஆமா உன்னை தான் கூட்டிட்டு போக தான் வந்தேன், உன்னோட வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தியான்னு கேட்க, ஹீரோயின் ஆமா நிறைவா வாழ்ந்தேன், நல்லா வாழ்ந்தேன், ஹாப்பியா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ நீ சந்தோஷமா இருந்தல அதுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்ல, ஹீரோயின் அவங்க கையில இருக்கிற அந்த சிவப்பு நூல்ல ஹீரோவோட கையில கட்டி விடுறாங்க. ஹீரோ வா இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்க இந்த பிளாக் சீரீஸும் முடியுது. ஆக்சுவலா எனக்கு இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல். இந்த கிளைமேக்ஸ் எப்படி நல்லா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த ட்ராமா நான் எப்படி பண்ணேன், நல்லா சொன்னேன்னா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. தெரியும் நான் ரொம்ப கேப் விட்டுட்டேன், கண்டினியூஸா வீடியோ போடல, ஸோ அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு ஒருத்தான சீரீஸ் தான் இல்லையா. இதே மாதிரி அடுத்ததா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். பாய்.